அடுத்த சம் பார்க்கலாம். A என்பது B ஐ விட 8 மடங்கு அதிகம் எனில் B என்பது A ஐ விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா RRB NTPC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது A என்பது B ஐ விட 8 மடங்கு அதிகம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு AB 2 பேர் இருக்காங்க. B கிட்ட 1 ரூபா இருக்குன்னா A கிட்ட 8 ரூபா இருக்கும். அது A என்பது B ஐ விட 8 மடங்கு அதிகம். அடுத்தது B என்பது A ஐ விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது B பார்த்தீங்கன்னா வேல்யூ கம்மியாக தான் இருக்கு. அப்போ ஏவை விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாடல் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 8ல் 1 போச்சுன்னா 7 வகுத்தல் ஏஐ விட குறைவு. அப்போ ஏக்கான வேல்யூ என்ன இருக்கு? 8. அப்போ 8 இன்ட்டு சதவீதத்துக்கு 100. நெக்ஸ்ட் 700 வகுத்தல் 8. இங்கே கேன்சல் பண்ணோமா 87.5%. B என்பது ஏவை விட 87.5% குறைவு. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.